50-60 வாய்ஸ் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருந்தேன். கண்டென்ட்டோட தான் வந்திருந்தேன். ஆனா நம்ம காலத்தாமதம் காரியம் கேட்டு மணியாகிக்கிட்டே இருக்கு. எனக்கு உங்களோட நிறைய ஆர்வங்கள் இருக்கு. ஆனா என்னால கொடுக்க முடியலைங்கிற ஒரு விஷயம் தான். போயிடலாம். இன்னொரு விஷயம், ஆண்டவ புண்ணியத்துல உங்களோட இந்த அரவணைப்புகளோட ஒரு நிமிஷம் நான் எப்படி சொல்றேன்னா, உங்க வீட்டுக்குள்ள இந்த துவா பிடிக்கும்னா சில படங்கள் இப்ப உடுக்குப்பட்டி பாய்ஸ் கிராமத்து அழகு அப்படிங்கிற யூடியூப் சேனலான ஹீரோவா 2-3 பாட்டு நடிச்சிருக்கேன். அதெல்லாம் போய் பாருங்க. உங்களுடைய நீங்க கொடுத்த அந்த அன்பாலையும் நீங்க கொடுத்த பார்க்க மாட்டேன். இதே அன்பும் அரவணைப்பும் உங்க வீட்டு பிள்ளைக்கு எப்பவுமே இருக்கணும். கடைசியாக நமது கேப்டன் அவர்களை கூப்பிடலாம். ஓகே, பாடலாம் சரியா? அவரு ஸ்டார்டிங் டயலாக சொல்லிடலாம். ஜாதி ஜாதிங்கிறிய ஜாதியானவனை பத்திச்சு உங்க அம்மாடா. நீ குடிக்கிற தண்ணீர ஜாதி இருக்கா? நீ எழுதுறிய அந்த எழுத்துல ஜாதி இருக்கா? நீ நடக்கிறிய ஜாதி இருக்கா? ஜாதி மதம் தோழம் கேட்காம பழகுனா அதுதான் நம்மளோட உண்மையான தமிழரோட பண்பாடு. இந்த தமிழர் திருநாளோட பண்பாடுங்கிறதை கூறிக்கிட்டு எல்லாரும் மக்களை நல்லபடியா பொங்கல் வச்சிருப்பீங்க. நல்லபடியா வீட்டுல சந்தோஷமா சேவா குடும்பத்தோட கொண்டாடலாம். அதுதான் இந்த விஜயகாந்துக்கு பிடிக்கும். என்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் உங்களை விட்டுட்டு தான் நான் சென்றிருக்கிற மக்களை. என்னைக்கும் இந்த மண்ணை விட்டு மறைஞ்சாலும் இந்த விஜயகாந்த் உங்களோட மனசை விட்டு என்னைக்கும் மறைய மாட்டேங்கிறதை கூட்டிக்கிட்டு நான் அடிக்கடி சொல்றதுதான், ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலைமை சொந்தமடா, முதலில் கட்டிலடா, பின்பு காலில்லாத கட்டிலடா. ஏண்டா சண்டை போட்டுக்கிறீங்க? யாரோடையும் சண்டை போடாதீங்க. எடுத்துக்க நில உச்ச வரம்பு எடுத்துக்க. என்னையா காசு 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 சொல்லையா? காசு என்னையா? இந்த விஜயகாந்த் வந்தா 4 பேர் ஒரு வீட்டுல சோறு விட மாட்டீங்க. அதுல எனக்கு முடிஞ்சிடும். அதுல எனக்கு எல்லாரும் போதும். மக்களே, உங்களை நம்பி என்ன காசு எவ்வளவோ கூட்டம் சேர்க்கிறாங்க. இந்த இவ்வளவு பேர் எனக்காக நிக்கிறீங்களே, இந்த அன்புகளை உங்கள்கிட்ட இருந்து பெறனே, அதுல இந்த விஜயகாந்துக்கு போதுங்கிறதையும் கூறிக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா எப்பவும் இதே மாதிரி இந்த பாரதியார் இளைஞர் மருத்துவமன்றத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். இதே ஒற்றுமையா அப்போ இருக்கணும். அடுத்த 32வது வருஷம் இந்த விஜயகாந்த் வரணுங்கிறதையும் கூறிக்கொண்டு நல்லபடியா நீங்க தமிழர் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிறதையும் கூறிக்கொண்டு வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், அனைத்து குழந்தைகளுக்கும், அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், டிவியில பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, வர முடியாமல் அங்கு ஏங்கி கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சரி, பயணம் செய்து வந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சரி, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோட எல்லாரும் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போகணும். அதை இந்த விஜயகாந்த் பார்த்துக்கிட்டே இருப்பேன். யாரும் 2 பேரா போக, தனியா போகாதீங்க. உங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியங்கிறதையும் கூறிக்கொண்டு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கும் வீடியோ பிடிச்சு கொண்டிருக்கும் நண்பர் அண்ணன் அருணன் அவர்களுக்கும், நமது பசங்க நிறைய பேர் ஒருத்தவங்களோட பேரு சொல்ல முடியல, எல்லா இளைஞர் நற்பணியுடனும் எனக்கு சேர்ந்து கொடுத்த இந்த உதவி, இந்த அன்பை என்னைக்கு மறக்க மாட்டேங்கிறதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மக்களை பார்த்து பத்திரமா லைஃப்ல அடுத்தடுத்த படிக்கட்டுக்கு போக கவனமாக வெற்றி.